ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஸ்டோரி. இது வந்துட்டு ஆரம்பத்தில், இப்போ இல்லை, ஆரம்பத்தில் கேட்டிருந்தாங்க ஜெகநாத் கோயிலை பற்றி சொல்லுங்கன்ட்டு. எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, அப்போவே ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த எனக்கு சொல்ல முடியலை, என்னால் தப்பாக இருக்குமோ அப்படின்ட்டு. ஏன்னா ஸ்வயன்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி எப்படின்ட்டு. இவன் சொல்கிறது எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் நானே வந்துட்டு கூகுளில் நான் பார்த்து எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கூகுளில் வந்துட்டு ஒன்று ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொன்றும் இருந்துச்சு. சரி, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம எப்படி ஓரளவுக்கு பேரோட நேம் பேர் வேறு பேர் வருது, அந்த மாதிரிலாம் வந்துச்சு. சரி, எப்படி இருந்தாலும் கதை ஒரே கதையை தான் வரும். சரி, நான் எனக்கு தெரிஞ்ச அந்த கதையை நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி தான் இந்த நாள். என்ன நாள்னாக்க, எந்த கோயிலை பற்றி சொல்கிறேன்னா, நம்ம பூரி ஜெகநாத் கோயிலை பற்றி நான் சொல்கிறேன். அவரை ஜெகநாத்னு சொல்லுவாங்க, ஜெகநாதர்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலில் இன்றைக்கி வந்துட்டு திருவிழா நடக்குது ஊரில். இன்றைக்கி லைவாக கூட டிவியில் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பேசுகிறது புரியலைனாலும் இந்த பார்க்குறது, அந்த கடவுளோட நம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே நான் பார்ப்பேன். பூரி யதயாத்திரைன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு தேர் திருவிழான்னு சொல்கிறாங்களே நம்ம ஊரில், அந்த மாதிரி ஊர்வலமாக சுற்றிட்டு வருவாங்க. 9 நாள் இந்த திருவிழா 9 நாள் நடக்கும். இந்த ஜெகநாத் கோயிலில் 3 பேர் இருக்கிறாங்க உள்ள. ஜெகநாத் ஒருத்தர் இருக்கார், பலராமர் ஒருத்தர் இருக்கிறாரு, சுபத்ரா ஒருத்தர் இருக்காங்க. 3 பேர். இந்த 3 பேர் யாருன்னாக்க, 3 பேர் இருக்காங்களே, 3 பேரில் யார், அவங்களுக்கு என்ன பாதி கை பாதி கால், அந்த சிலையை வந்துட்டு முழுமையாக இருக்காது அவங்களுக்கு. எல்லாமே பாதியில் தான் இருக்கும் அந்த சிலையே. அதை வச்சு தான் கும்பிட்றாங்க. அது ஏன் இப்படி ஆணிச்சு பாதி பெரிய சிலை இப்படி இருக்குது, அந்த மாதிரியோட எனக்கு டவுட்டு. எனக்கு அப்போவே அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். அதுங்கிறது வேறு யாரும் இல்லை, கிருஷ்ணர் தான். கிருஷ்ணரோட அவதாரம் தான். கிருஷ்ணர் பூமியில் தானே அவதாரம் எடுத்தார். எதுக்கு பூரி கோயிலுக்கு வந்திருக்காங்க இவங்க, எப்படி அப்படின்ட்டு தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் வந்துட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு மகாபாரதம் ராமாயணம்லாம் படிச்சிருந்தீங்கன்னா அந்த அவதாரம் தெரியும். 10 அவதாரம் எடுத்தாலே விஷ்ணு 10 அவதாரத்தில் வந்து கிருஷ்ண அவதாரம், ராம அவதாரம்னு இருக்குல்ல. அது வந்து கிருஷ்ண அவதாரம் வந்து மனித பிறவி எடுத்தார், பூமியில் இருந்தார். இந்த மாதிரின்ட்டு மக்கள் வந்துட்டு நல்ல வழியில் பின்பற்றி இந்த மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அவதாரமாக எடுத்து இந்த மாதிரி வாழ்ந்து காட்டினாங்க. மகாபாரதத்தில் நிறைய பேர் நடித்தாங்கல்ல, நடிக்கலை, அவங்க வாழ்ந்தாங்க. அதை நம்ம ஒரு சீரியலாக பார்க்கும்போது நடித்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். வாழ்ந்தாங்க. மகாபாரதமாக நம்ம சன் டிவியில் போட்டிருப்பாங்க, அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். அதில் கிருஷ்ணர் இருப்பார். கிருஷ்ணர் வந்துட்டு ஃபஸ்ட்டு மகாபாரதத்தில் வந்துட்டு எந்த மாதிரி பார்த்துட்டு யாருக்கு வந்துட்டு அந்த மகாபாரதம் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கு என்ன பாவம் புண்ணிய கணக்குப்படி அவங்க வந்துட்டு போய் சேர்ந்துட்டாங்க எல்லாருமே. ஆனால் கிருஷ்ணர் சாமி தானே அவர் வந்துட்டு அவருக்கும் மரணம்னு ஒன்று அதில் நிகழ்ந்துருக்கு. ஏன்னா மனித பிறவி தானே எடுத்திருக்கிறாரு, மரணம்னு ஒன்று வேணுமில்ல. கிருஷ்ணருக்கு வந்து மரணம் நேரிட்டுச்சு. அப்போ எப்படின்னாக்க, வேடன் வந்து ஒருத்தன் அம்பு விடும்போது கிருஷ்ணர் வந்து தூங்கிட்டு இருந்தார் ஒரு மரத்தடியில். தூங்கிட்டு இருக்கும்போது வேடன் வந்து அம்பூட்டிருக்காரு. அம்பூட்டத்துக்கு அப்புறம் நெஞ்சில் பாஞ்சு கிருஷ்ணர் வந்து இறந்துடுறாரு. கிருஷ்ணர் இறந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, ஏன் அவர் இறந்தாருனாக்கா, அது மகாபாரதத்தில் உள்ள கதை. அதில் சாபத்தினால தான் அவர் இறந்தார். விட்ட சாபம் தான் அது. சாமிக்கே சாபம்னா பார்த்தாங்க. சாபத்தில் தான் இறந்துட்டு அந்த அவரோட இதயம் மட்டும் என்ன தெரியுமா, உயிரோடு இருந்துச்சு. அவர் எரிக்கும்போது, கிருஷ்ணர் உடலை வந்து எரிக்கும்போது அவர் இதயம் மட்டும் எரிக்கவே முடியலை. அப்படியே வைப்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு, உசுரோடு இருந்துச்சு கிருஷ்ணரோட இதயம். அதை என்ன பண்ணாங்கன்ட்டா, அந்த வந்து ஒரு மரத்தில் வந்துட்டு அதில் இதயத்தை வச்சு ஆற்ற அனுப்பிவிட்டாங்க. கடலோ ஏதோ ஒன்று அனுப்பிட்டாங்க. அனுப்பினதுக்கு அப்புறம் வந்துட்டு இங்கே அந்த கடல் வந்துட்டு கடலில் தான் அந்த மரம் வந்துட்டு ஒடிசா பக்கம் வருது. கடற்கரை ஓரமாக வருது. ஒடிசா பக்கம் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒடிசா மன்னர் வந்து அங்கே அப்போ வந்து அனந்தவர்மன்கிற மன்னன் தான் அந்த கோயிலை கட்டினது, பூரி ஜெகநாத் கோயிலை கட்டினது அனந்தவர்மன். அவர் கனவுல தோன்றி கடவுள் வந்துட்டு அவர் வந்துட்டு
நல்ல சாமி பக்தி உள்ளவர் தான் அவர். கிருஷ்ணர் கனவுல தோன்றி என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி கடலில் வந்து ஒரு மரக்கட்டை ஒன்று மிதந்து வருது, அதில் வந்து என்னோட இதயம் இருக்குது, அந்த இதயத்தை வச்சு நீ சிலை செஞ்சு நீ வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணு, சாமி கும்பிட வச்சு ஊர் மக்களெல்லாம் கும்பிடணும் என்னை வச்சுட்டு சொல்லிடுறாரு. கடலை தோண்டினதுக்கப்புறம் இவர் போயிட்டு கடலில் போய் பார்க்குறாரு. ஒரு கட்டை மிதந்து வருது, வேப்ப மரத்து கட்டை, அது மிதந்து வருது. மிதந்து வந்தோன்னா பார்த்தா கிருஷ்ணனோட இதயம் இருந்துச்சு. அந்த இதயத்தை எடுத்து அவங்க பத்திரமா வச்சுட்டு அவங்க சொன்ன கனவுல என்ன சொன்னாரோ, அவங்க கனவுல என்ன சொன்னார்னா, எனக்கு 3 சிலை வைக்கணும், 3 சிலையில் வந்து வேப்ப மரத்தில் எனக்கு 3 சிலை வைக்கணுன்ட்டா, ஒன்று வந்துட்டு சுபத்ராவுக்கு, இன்னொன்று வந்துட்டு பலராமருக்கு, இன்னொன்று வந்துட்டு எனக்கு கிருஷ்ணருக்கு, அவர் ஜெகநாத். 3 மரத்தில் வந்துட்டு சிலை வை அப்படின்னு கணவன் தோன்றிட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் வந்துட்டு அந்த சுபத்ரா யார் இந்த பலராமர்னு கேட்டிங்கன்னா, சுபத்ராங்கிறது மகாபாரதத்தில் வந்துட்டு தங்கச்சி, கிருஷ்ணருக்கு தங்கச்சி. பலராமருங்கிறது வந்துட்டு அண்ணன், கிருஷ்ணருக்கு அண்ணன் பலராமர், தங்கச்சி வந்து சுபத்ரா தான், வேறு யாரும் இல்லை. ஒவ்வொரு அவதாரத்துலேயும் ஒவ்வொரு உறவு வரும் நிறையா, அதேமாரி தான் இந்த அவதாரத்தில் வந்துட்டு சுபத்ரா பலராமன்ட்டு அண்ணன் தங்கச்சியாக இருந்திருக்காங்க. அந்த 3 பேர்த்துக்கும் எனக்கு சிலை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண சொன்னேன். இவங்க வந்துட்டு சிலை செய்கிறதுக்கு வந்து தச்சன் இருக்கிறார்ல, ஒரு மரத்தில் தச்சன் வந்து வர சொல்லி சிலை வைக்க சொல்லியிருக்கிறாங்க 3 பேருக்கும். அந்த 3 பேருக்கும் வந்துட்டு 21 நாள் ஆகும் அப்படின்னு இருக்காரு சிலை செய்கிறதுக்கு. யாரும் கதவை திறக்காதீங்க அப்படின்ட்டாரு தச்சன் வந்து, எனக்கு கதவை திறக்காதீங்க, எனக்கு சிலை செஞ்சு முடிக்க 21 நாள் ஆகும் அப்படிங்கிறதுக்கப்புறம் சரிட்டு இந்த மன்னரும் ஒத்துக்கிட்டாரு. அவங்க உளி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சான். சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 9 நாள்னு நினைக்கிறேன், 9 நாள் மட்டும் சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் சவுண்டே இல்லையா. மன்னனுக்கு ஒரே டவுட் ஆகிடுச்சு, என்ன சவுண்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, என்ன சவுண்டே இல்லை அப்படின்னு. யாருக்குமே அந்த கதை திறக்கிறதுக்கு மனசு தான் வரும். இருந்தாலும் அவர் சொல்லியிருக்காரு இல்லை திறக்கக்கூடாது அப்படின்ட்டு. இருந்தாலும் என்ன சவுண்டு இல்லையே, அவர் என்னாச்சு ஏதாச்சு அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு கதவை திறந்துட்டாரு மன்னன். திறந்த உடனே சிலை வந்துட்டு எல்லாம் உளிதான் செஞ்சிகிட்டு இருக்கக்குள்ளே எல்லாம் பாதியில் நின்றுச்சு. பாதி நின்று தச்சனை காணும், கை கால் திறக்கக்கூடாதுன்னதுக்கப்புறம் திறந்துட்டாங்க. அது அப்படியே கை காலெல்லாம் பாதியில் நின்றுச்சு. உடனே கிருஷ்ண பகவான் தோன்றி நேரிலே தோன்றி, நீ அவசரப்பட்டது கதவை திறந்துட்ட, நான் திறக்கக்கூடாதுன்னு தானே சொன்னது, நீ எதுக்கு அவசரப்பட்ட கதவை திறந்த, எல்லாமே பாதியிலே தான் நிற்கிது. இப்போ சிலை ஃபுல்லாக 3 சிலையுமே பாதியில் தான் நிற்கிது, இந்த 3 சிலையுமே நீ வழிபட்டு தான் ஆகணும், நீ உன்னோட அவசர பற்றியால் இப்படி பாதியில் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. எதையுமே ஏன் இதை சொல்கிறாங்கன்ட்டா, நம்ம எதையுமே நம்ம அவசரப்படக்கூடாது. அதுக்காக தான் மக்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கும், இந்த கோயிலுக்கு வரும்போது ஏன் கையில் கால் இல்லை எல்லாம் பாதியில் நிற்கிது அப்படின்னு ஒரு கேள்வியாக வரும். அப்படின்னா இந்த தெரியுமில்ல இது எதனால் வந்ததுன்னு, அவசரப்பட்டதுனால தான் இப்படி சில பாதியில் நின்றுச்சோ அப்படிங்கிற தெரிஞ்சுக்குவாங்க. அதனால எதையுமே அவசரப்படக்கூடாது, பொறுமையாக கையாளணும் அப்படிங்கிறதுனால தான். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படியே வச்சு நீங்கள் வழிபடுங்க அப்படின்ட்டாரு. அதனால தான் இப்படியே வச்சு அந்த கோயிலை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சுபத்ரா பலராமர் ஜெகநாத் 3 பேருக்குமே இந்த கை இப்படி பாதியிலே இருக்கும், கால் பாதியிலே இருக்கும். ஒழுங்காக முழுமையாக ஒரு முகமே ஒரு முழுமையாக இருக்காது, வேறு மாதிரியாக தான் இருக்கும். அது 3மே வேறு ஒன்றும் இல்லை, 3மே வேப்ப மரம் தான். இந்த வேப்ப மரத்தில் தான் அது வேப்ப மரம் வந்துட்டு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுவாங்க. அந்த 12 ஒரு வருஷத்துக்கு ஏன் வேப்ப மரத்தை மாற்றுறாங்கன்னா, அந்த ஜெகநாத்தோட இதயம் உள்ளார இருக்குது, கிருஷ்ணரோட இதயம் வந்து அந்த மரத்துக்குள்ளார தான் இருக்குது, அதில் வச்சு தான் வழிபட்டாங்க. அந்த இதயம் வந்துட்டு இன்னுமே உயிரோட துடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. அது 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு ஒடிசாவில் ஃபுல்லாக கரண்ட் கட் பண்ணிடுவாங்க. ஒடிசா ஃபுல்லாக இல்லை, பூரி டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக கரண்ட்டை கட் பண்ணிடுவாங்க. கரண்ட் இருக்கக்கூடாது, அந்த இதயம் வந்துட்டு யாரும் பார்க்கக்கூடாது, கண்ணை கட்டிட்டு கையை க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா பாதுகாப்பாக அந்த மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு மாற்றுவாங்க அந்த இதயத்தை. அது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எடுத்தாலே கையில் ரொம்ப வைப்ரேட் ஆகிற மாதிரி அப்படி துடிச்சிக்கிட்டே இருக்குன்னா,
ஏன் இந்த 12 வருஷத்துக்கு ஒருத்தருக்கு மாற்றுறாங்கன்னா அது அப்படியே வந்துட்டு லிக்விடு மாதிரி அப்படியே மரம் ஃபுல்லாக நனைஞ்சிருதான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த 12 வருஷத்துக்கு மட்டும் அந்த மரம் தாக்குப்பிடியுமா, அதுக்கப்புறம் வந்துட்டு நனைஞ்சு போயிடுதான். அதனால தான் 12 வருஷத்துக்கு ஒருத்தருக்கு அந்த மரத்தை வந்து மாற்றுவாங்க. வேப்ப மரம் தான் அதில் சிலையை செஞ்சுருக்கிறது, வேப்ப மரம் தான். அதில் அந்த இதயத்தை மட்டும் 12 வருஷத்துக்கு ஒரு மாற்றிடுவாங்க. இப்போ என்னன்னாக்கா இப்போ திருவிழா நடக்கும், வருஷத்துக்கு வருஷம் திருவிழா நடக்கும். எதையாத்திரன்ட்டு அது இன்றைக்கி திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஏன்னா எப்பயுமே ஊரில் திருவிழா நடக்கும் தானே, ஊர் திருவிழா, ஊர் தேர் திருவிழா, ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு 9 நாள் திருவிழா. அதில் வந்துட்டு இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஜெகநாத் வந்து குளிக்க வைப்பாங்க. குளிக்க வச்சுட்டு பக்கத்துலேயே உள்ள அறையெல்லாம் இருக்குது கோயிலுக்குள்ளேயே. அந்த கோயிலில் வந்துட்டு ஜுரம் வந்துடும். ஜெகநாத்துக்கு ஜுரம் வந்து ஒரு வாரம் வந்துட்டு இந்த பக்கத்தில் உள்ள அறையில் இருப்பாங்க, வேறு அறையில் ஜுரம் வந்துட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அந்த கோயில் சாமியை வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு வருவாங்க. இன்றைக்கி வெளியில் எடுத்துகிட்டு வந்து தேர் 3 தேர் நிற்கும். 3 தேரில் வந்துட்டு ஜெகநாத்து, சுபத்ரா, பலராமர் 3 பேருக்கு 3 தேர், 3 தேர்லையும் கொண்டுட்டு வந்து இழுத்துட்டு ஒரு 9 நாள் ஊர் சுற்றுவாங்க. அப்புறம் சித்தி வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கதை. உண்மையில் ஜெகநாத்தோட இதயம் இன்னும் துடிச்சிக்கிட்டு இருக்குன்னா பாருங்களேன். உண்மையில் எனக்கு நினைக்கவே ஒரு சாமியோட இதயம் நம்ம சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு நம்பிக்கை இருக்காது. உண்மையில் பாருங்களேன் எந்த அளவுக்குன்ட்டு இதில் தெரியலையா, நம்பிக்கை இதிலே தெரிஞ்சுக்கணும் இதில் நம்பிக்கை இருக்குன்ட்டு. இன்னும் உயிரோடு துடிச்சிக்கிட்டு இருக்குன்னு உண்மையில் அது நம்ம கோயிலுக்கு நான் வந்துட்டு போன டைம் போகும்போது எனக்கு அப்படியே நானே கற்பனை பண்ணிக்கிட்டேன், இப்படி தான் இதயம் இருக்குமா, கடவுள் இதயம் துடிச்சிக்கிட்டு இருக்குமா அப்படின்ட்டு நானே கற்பனை பண்ணிக்கிட்டு சாமி நேரில் பார்த்தேன். உண்மையில் ஜெகநாத்தை நேரில் கிட்டேலாம் போக முடியாது, நாங்கள் செக்யூரிட்டி பாதுகாப்பெல்லாம் நிறையா இருக்குது. தூரமாக நின்று பார்க்கும்போதே எனக்கு ஒரு மேய்ச்சல் ஏற்றுருச்சு. அப்படியே இந்த மரத்துக்குள்ளே தான் நம்ம கடவுளோட இதயம் இருக்குதா அப்படின்ட்டு எனக்கு அவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணி ஒரு செகண்ட் கூட நிற்க விடலை. அனுப்பிட்டே இருப்பாங்க, கூட்டமாக இருக்குமா, இன்னும் சாமியோட கும்பிட முடியல, அனுப்பிட்டே இருந்தாங்க. பார்த்துட்டு எனக்கு அந்த ஃபீலிங்லேயே போணுச்சு. உண்மையிலே இந்த டைம் போக முடியாது, திருவிழாவும் போச்சு, போக முடியாமல் போச்சு. கண்டிப்பாக இன்னொரு டைம் நான் போவேன். அதுவும் இல்லாமல் அந்த இதயத்தை வந்துட்டு 12 வருஷத்துக்கு ஒருத்தருக்கு மாற்றுறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதை மாற்றும் போது அங்கே உள்ள அந்த குருக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவசரப்பட்டு ஒரு எல்லாருக்கும் பார்க்கணுன்னு ஒரு ஆசை, இதே எப்படி இருந்து பார்க்கணும்னுட்டு பார்த்துருக்காரு. 2 கண்ணும் போயிருச்சான் அவருக்கு. அதிலேருந்து யாரும் அந்த இதயத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. கண்ணை கட்டிக்கிட்டு கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு நல்லா உடம்புக்குள்ளே மூடிட்டு டச் பண்ணாத அளவுக்கு அதை அப்படி எடுத்து பக்குவமாக மாற்றுவாங்கலாம் சொல்கிறாங்க. அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. வருஷம் 12 வருஷத்துக்கு ஒரு அப்படி நடந்துகிட்ருக்கு. எப்படின்னா இந்த கோயில் கட்டினது வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டுன்னா பார்த்துக்கோங்க. அப்போ கட்டின கோயிலாம். அந்த கோயிலுக்கு வந்து ராமர் இருக்கிறாரில்ல, அவர் கூட வந்து தரிசனம் பண்ண வந்திருக்காராம். அப்புறம் வந்துட்டு வேறு யார், அவங்கெல்லாம் வந்து சாமி கும்பிட வந்திருக்காங்க நம்ம பூரி கோயிலுக்கு. இன்றைக்கி வந்து கோயில் வந்து பக்கத்தில் சின்ன சின்ன கோயில் இருக்கும்ல, பூரி ஜெகநாத் கோயில் பக்கத்துலலாம் எங்கள் ஊரில் சின்ன சின்ன கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு வந்து எங்கள் அண்ணியும் பூவாவும் போனாங்க. என்னையும் வர சொல்லலை, சப்போஸ் வர சொன்னால் போகலான்னு இருந்தேன். ஏன்னா நான் கூப்பிடாம நான் போக மாட்டேன், கூப்பிட்டா தான் நான் போவேன். நாங்கள் பேசவும் தெரியாது, அங்கே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பழகவும் இந்த மாதிரி சொல்ல தெரியாது. வந்துட்டாங்க, அண்ணியும் பூவாவும் வர்றாங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. சரி நான் போனான்னா பூவா போனாலே எனக்கு போதும். சுவைன்னு வந்துட்டு கூப்பிட்டேன் நான் காலையில், நீ வாடா சுவைன்னு அப்படின்னேன். அண்ணி கூட போன்னு சொன்னான். அண்ணி வந்துட்டு பூவா மட்டும் அழைச்சிட்டு மாட்டாங்க. சரி பரவாயில்ல, வந்துட்டாங்க, சாமி கும்பிட்டுட்டேன். வா சாமி கும்பிட்டு என்னம்மா பிரசாதமாமு, சாமி பிரசாதம், தேங்காய் ஸ்வீட்டு, சின்னம்மா பாருங்க துளசி, இது வளர்த்து விருப்பேன். சொல்ல சாப்பிட்றியம்மா? இந்த கோயிலை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு பிரசாதம் வந்துருச்சு பாருங்க. இது சாமியோட மகிமை. இந்தா
இதாங்க மகிமே இந்த கோயிலை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்குள்ள அவங்களாம் கண் கண்ட தெய்வம் உண்மையில். அப்புறம் வந்துட்டு வேற என்ன, வேற அந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா மேலே வந்து கொடி கம்பம்லாம் இருக்கும்ல சாமிக்கு இதில் கும்பத்துக்கு மேலே, அங்கே இன்னுமே எந்த ஒரு பறவையுமே பறக்காதான். அதேமாரி ஃப்ளைட்டு போகும்போது அந்த சைடு போகவே போகாதான். அது ஒரு பெரிய மர்மமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தபடி இந்த கடல் அலை இருக்குல்ல, கடல் அலை வந்துட்டு வெளியில் இருக்க ஒரு பாட்டு சவுண்டு கேட்குமா, எவ்வளோ கடற்கரை ஓரத்தில் தான் இருக்குது இந்த கோயில். அந்த கடல் சவுண்டு வந்து கேட்கவே உள்ளே போயிட்டோம்னா அந்த கடல் சவுண்டு ரொம்ப சைலண்டாக ஆகிடணும். கோயில் உள்ள மட்டும் கேட்கவே கேட்காத ரொம்ப சைலண்டாக இருக்கும். அந்த கோயிலை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சப்போஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, பார்க்குறது தான் சின்னதாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சு மெய் சிலிர்த்துருவீங்க. உண்மையில் அவ்வளோ ஒரு சிற்பம், எத்தனை சிற்பம் தெரியுமா இருக்குது அதில், அவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறேன். நம்ம தஞ்சாவூர் என்ன தஞ்சாவூரை தோற்று போயிடு என்ன கேட்டால், உண்மையே சொல்ல போனால் அந்த அளவுக்கு பாரு. வா அம்மாட்ட வா, கோயிலுக்கு பண்ணிக்கலாமா? அந்த அளவுக்கு தோற்று போயிடும். உண்மையில் அவ்வளோ சூப்பராக கட்டியிருக்கிறாங்க ஜெகநாத கோயில். முடிஞ்சால் தமிழ்நாட்டில் உள்ளவங்க வந்து பாருங்கள், வெளிநாட்டில் உள்ளவங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க. நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது நம்ம தமிழ்நாடு வந்து பாருங்கள் நம்ம கோயிலுக்குள்ள. நான் ஒரு டைம் தான் போனது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம கிருஷ்ணரே நம்ம இந்த ஒடிசாவுக்கு வந்திருக்கிறாருன்னு பார்த்தாங்க, ஒடிசாவை தேர்ந்தெடுத்துருக்கிறாரு பாருங்களேன். அப்புறம் இன்னொன்று எப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் நடந்துச்சுல, ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு அகமதாபாத்தில் தான் நடந்துச்சுல, அதில் வந்துட்டு இப்போ எத்தனை பேர் 241 பேர் நினைக்கிறேன் இறந்துட்டாங்கல்ல. அந்த 241 பேர் இறந்துட்டாங்கல்ல, அதில் வந்துட்டு ஃப்ளைட்டில் எப்படி கருகி எந்த அளவுக்கு போனதுன்னா எதுவுமே மிஞ்சலை. அவங்க கொண்டுட்டு வந்த பொருள் எதுவுமே மிஞ்சலை. தங்க நகையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் நகையெல்லாம் கருகலை, அது கருகாது, எல்லாமே போயிருச்சு. அந்த ஃப்ளைட்டில் யாரோ ஒருத்தர் கொண்டு வந்த பகவத்கீதை புக்கு அது மட்டும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருந்துச்சுங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம சாமி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இந்த விஷயத்துல எல்லாம் எல்லாமே அந்த அளவுக்கு கருகி அப்படியே சாம்பலாக போனது. பகவத்கீதை புக்கு எடுக்கிறாங்க, புக்கு கிடச்சிருக்கு, புக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. உண்மையில் அப்படியே பார்த்ததுமே எனக்கு அந்த வீடியோ பார்த்ததுமே அப்படியே எனக்கு ரொம்ப இதாயிருச்சு. அப்படியே பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கிறாரு, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். அதே வசனத்தை இந்த ஆக்சிடெண்ட்டை என்னை பொறுத்தவரை அது பொருந்துன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு நன்மைக்கு தான், இதில் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இறப்பு பிறப்புங்கிறது கண்டிப்பாக மனுஷங்களுக்கு உண்டு. அதனால் வந்துட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க, ஐயோ கடவுளே இல்லை. இதே தான் வீடியோஸை பார்த்துட்டு அந்த கமெண்ட்டை பார்த்தா கடவுளே இல்லையா, அவனுக்கு கண்ணு இல்லையா அப்படின்னு கேட்கவே கூடாது. எதுக்கு விஞ்ஞான வளர்ச்சியெல்லாம், எதுக்கு விஞ்ஞான வளர்ச்சி தேவையில்லை. அதுக்கு தான் இதை அடுத்து இதுமாரி நடக்கக்கூடாதுன்னு தான் இந்த பகவத்கீதை சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அந்த புக்கு அப்படியே அதில் இருந்ததை பார்த்துட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பேசினாங்க. ஆனால் எனக்கு அந்த புக்கு கிடச்சி என்ன பண்ணுறது, மனுஷங்க உயிர் போயிருச்சு அப்படின்னு கேட்குறாங்களே. இது கடவுளோட நம்ம மனுஷங்களை கம்பேர் பண்ணவே கூடாது. உண்மையில் எல்லாமே நல்லதுக்கு தான். இதை விட பெரிய ஆக்சிடென்ட் தடுத்துருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சின்ன ஆக்சிடென்ட் தானே, இதை விட பெரிய ஆக்சிடெண்ட்டை தடுத்துருக்கலாம். ஏதோ ஒன்று நல்லதுக்கு தான் நடந்திருக்கு என்ன கேட்டால். இதுவும் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கே தான். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதுவும் நன்மைக்கே தான். இந்த பகவத்கீதை படித்தாலே தெரியும், கடவுளுக்கு தெரியாமல் இருக்காது. கடவுளுக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் நடக்கும். நம்ம இருக்கிறது, நடக்கிறது, அடுத்து நடக்க போகிறது எல்லாமே தெரியும். கடவுளுக்கு தெரியாமல் நம்ம எதுவுமே பண்ணவும் முடியாது. மனுஷங்களுக்கு தெரியாமல் பண்ணலாம், கடவுளுக்கு தெரியாமல் பண்ணவே முடியாது. அப்புறம் என்ன, இந்த கோயிலை பற்றி அவ்வளோதான் சொல்லலாம். அப்புறம் வேற என்ன சொல்லலாம், இந்த கோயிலை பற்றி நிறையா இருக்குது. எனக்கு இவ்வளவும் தெரிஞ்சது, ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இதை பற்றி நிறைய சொல்லலாம். ஒடிசாவில் உள்ளவங்களுக்கு அந்தளவுக்கு அவனுக்கே தெரியும், எனக்கு தெரிய மாட்டேன். கேட்டேன் அவன் வேற மாதிரி ஏதோ சொல்கிறான், எனக்கு புரியலை. ஒன்றுட்டெல்லாம் கேட்க முடியாதுன்ட்டு நான் வந்துட்டு கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரின்ட்டு. அந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்தனோட இதயம் அங்கே இருக்குது, போய் பாருங்கள், ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க.
நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு நான் அங்கே தான் போனேன். ரொம்ப கவலைப்பட்டு போனேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு போனது ஜெகநாத் கோயிலுக்கு தான் போனேன். அப்போ என் பூவாவெல்லாம் இல்லை, பிறக்கலை. நான் தஞ்சாவூரில் அந்த கல்யாணம் பண்ண 3 மாதம் இருக்கும். நான் வந்துட்டு இவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டேன். அப்போ எங்கள் அம்மா அப்பா கூட நான் பேச மாட்டேன், தெரியாது. யாரும் தெரியாமல் நான் பாட்டு கண்ணு தெரியாமல் வந்தானா, வழி தெரியாமல் வந்தானா, எனக்கு எப்படி வந்தனே தெரியாது. கடவுளே நீ தான் எனக்கு தோணை, நீங்கள் இருக்கிறீங்க இல்லை, நீங்கள் ஒடிசாவை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, என்னையும் நீங்கள் வந்துட்டு என்னையும் பாருங்கள், நான் தமிழ் பொண்ணு தான், என்னையும் நீங்கள் பாருங்கள். ரொம்ப என் வாழ்க்கை நல்லாயிருக்கும், யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, யாரையும் என்னால் யாரும் கஷ்டப்படவும் கூடாது அப்படின்னு சொல்லி நான் வேண்டிட்டு தான் இருந்தேன். இனிமேல் நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு எந்த குறையுமே கிடையாது. பூவா பிறக்கிறத பற்றியே நான் சப்போஸ் நான் வந்துட்டு நான் வேண்டிக்கிட்டேன்னா எனக்கு சீக்கிரம் கன்சீவ் ஆனாலும் பரவாயில்ல, குழந்தையோட நான் வர்றேன் இடத்துக்கு அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். பூவாவும் இன்னும் கொண்டுட்டு போகலை. இந்த டைம் கொண்டு போனால தான் இருந்தேன். இந்த மாதிரி திருவிழா டைம்லலாம் கொண்டு போக முடியலையா, கொண்டு போக முடியலை. அடுத்த டைம் பார்க்கலாம், பூவை அழைச்சிட்டு போகணும். அது யார் நிற்கிறது? தூங்கும்போது தூங்கிட்டு வருது பாருங்களேன், வராது, அப்படியே ஓடிடு. இவன் வேலை பார்த்தானா, ஒரு 10 நிமிஷம் வேலை பார்ப்பான், ரெஸ்ட்டு வேற இவனுக்கு. அங்கே வந்து கட்டளை படுத்துதான். வேறு என்ன ஜெகநாத் கோயிலை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோதான். ஜெகநாத் கோயிலை பற்றி நிறைய சொல்லலாம், எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் ஏதாவது சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.